கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் மாலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவும், உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கவும் ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கின்ற தயவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கருத்தோடும் ஆவியோடும் உம்மை பாடி மகிமைப்படுத்துகின்ற துதி ஸ்தோத்திர ஆராதனை வேளை எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் அருள் தாரும். வந்திருக்கின்ற வரவிருக்கின்ற எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த கூடுகையின் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. துதி ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகின்றோம், வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல்களிலிருந்து ஒரு சில பாடல்களை நம் உற்சாகமாக பாடி ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக 5வது பாடல், இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவீர் கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் இம்மட்டும் கடந்த அந்த பாதைகளிலெல்லாம் நமக்கு போதுமானவராக இருந்தார். இம்மால்வராக எபெனேசராக இருந்து நம்மை வழிநடத்தினார். இன்றளவும் நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டு சுத்த கிருபை. ஆண்டுடைய திரு ஆலயத்திலே அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த மாபெரும் ஈவு கிருபை எல்லாவற்றை எண்ணி பார்த்து இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றியா என்று சொல்லி நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். கண்மணி போல் என்னை காத்துக்கொண்டே கோடி நன்றி ஐயா. கழுகுனை போல் என்னை சுமந்து வந்தேன் கோடி நன்றி ஐயா. எத்தனையோ அற்புதங்கள்
சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர். சேர்ந்து பாடுவோம். கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர். கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர். கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர். கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் நம்மை அனுதினமும் ஆதரித்தார், அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு நாம் கோடி நன்றிகளை செலுத்த வேண்டும். வாயிலை திறந்து உற்சாக மனதோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அனுதினம் என்னை ஆதரித்தீர். கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர். கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர். கோடி நன்றி ஐயா.
சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 6வது பாடலை பாடுவோம். சேனையின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருளுவார். சங்கீதம் 34:1 விதமாக சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க கடன்பட்டிருக்கிறோம். ஏனெனில் சேனையின் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் சேதமின்றி நம்மை காத்தார். எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள் நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டு. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி நம்மை திடப்படுத்தியிருக்கிறார், தைரியப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆண்டவரை எக்காலத்திலும் நம்புகின்ற விதமாய் எப்போதும் அவர் நமக்கு புகலிடமாய் இருக்கின்றபடியினால அவருடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து ஆண்டவரை போற்றுவோமா? 6வது பாடல், சேனையின் கர்த்தர் நல்லவரே.
பாடல் புத்தகத்திலே 2வது பாடல். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். நம்மளாம் உற்சாகமாய் ஆண்டவர் ஆராதிக்க முடிய வந்திருக்கிறோம் இல்லையா? 150வது சங்கீதத்தின் 5 மற்றும் 6வது வசனங்கள் விதமாக சொல்லுகிறது. ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்முடைய நாசில சுவாசம் இருக்கிறதா? அப்ப நம்ம கைத்தாளங்களோடு உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பாடி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். பாருங்க, பார்வோனிடத்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசம் நோக்கி பயணிக்கின்றார்கள். இப்போது முன்பக்கமாக பார்க்கின்றார்கள் செங்கடல், பின்பக்கமாக பின்னிட்டு பார்க்கின்றார்கள் பார்வோனும் அவனுடைய சேனையும். எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? செய்வதறியாது தவித்த அந்த வேளையில் கர்த்தர் அங்கு ஒரு அற்புதங்களை செய்கின்றார். அதான் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதங்களை செய்து இந்த செங்கடலை அனுபவத்தை கடந்து செல்வதற்கு தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு துணை புரிந்தார். அந்த தேவன் இன்றும் ஆற்றல் நிறைந்தவராய் ஜீவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொருள் உணர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? 2வது பாடல். சோர்ந்து போகும் நேரங்களில் உற்சாகமாய் பாடுவோம். வனாந்திர
பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்ன நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இம்மட்டு ஆண்டு பிரசன்னத்தை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். இன்னும் ஆண்டுடைய நிறைவான வழியிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறார், அக்கினியும் பெருங்காற்றுமாய் இருக்கிறார். ஆண்டவர் இம்மட்டும் அவருடைய ஆவின் அருள் மாறியை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகின்றார். இந்த ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று ஆராதித்து துதித்து கர்த்தரை நாம் போற்றுவோம். மூன்றாவது பாடல். சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக
ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆமென் தகப்பனே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகின்ற பக்தனை போல தெய்வ சமூகத்திலே கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தார் அல்லவா? எந்த சேதமும் வராதபடி பறந்து காக்கின்ற பட்சியை போல அனுதின வாழ்விலே நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார் அல்லவா? ஆண்டவர் அவருடைய செட்டைகளின் மறைவிலே நமக்கு அடைக்கலம் தந்தார் அல்லவா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வந்த ஆண்டவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் புகலிடமாக இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார் அல்லவா? நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள், நம்முடைய குடும்பத்தார் தூர தேசங்களிலே, தூரமான இடங்களிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கும் ஆண்டவர் அடைக்கலம் தந்து இம்மட்டும் ஆண்டவர் எபனேசராக இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த தயவை எல்லாம் எண்ணி பார்த்தும் இந்த நேரத்திலும் தெய்வ சமூகத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை எத்தனை உதவிகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய இக்கட்டில் எவ்விதமாக நமக்கு ஆதரவாயிருந்து உதவி செய்திருக்கிறார். இக்கட்டில் கர்த்தர் எனக்கு உதவி செய்யாவிட்டால் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகின்ற வேத வாக்கின்படி ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்தபடியினாலே ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்த உயர்வுக்காக, கல்விக்காக, மேன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகின்ற வேத வாக்கின்படி உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மனையின் மேல் நிறுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுபாட்டலை நம்முடைய நாவிலே தந்து இவ்விதமாய் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்னும் நம்முடைய வாழ்வில் என்னென்ன நன்மைகள் தேவை, என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், அவைகளை ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்துவோம். எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகின்ற விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருகின்றபடியினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே தம்மை நோக்கி பார்க்கிற எல்லா தமது பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைகள் என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற வேத வாக்கின்படி தெய்வ சமூகத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தாருடைய சரீர பலவீனங்கள் நீங்கி புது பலனையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மனதுருக்கமுள்ள தெய்வம் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், ஆண்டவர் நம்மை சுகமாக்க வல்லவர். இந்த நேரத்திலும் தெய்வ சமூகத்திலே என்னென்ன பலவீனங்கள் நமக்கு இருந்தாலும், என்னென்ன வியாதிகள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து பரத்திலிருந்து ஆண்டவர் தருகின்ற வல்லமையை நாம் தரித்துக் கொள்வோம். பரத்திலிருந்து ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வுக்கு சொந்தமாக்கி கொள்வோம். தெய்வ சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் அருள் தந்தீர். உம்முடைய கிருபைகளை நாங்கள் வாஞ்சிக்கவும், உம்முடைய கிருபையினாலே நிரப்பப்படவும் ஆண்டவர் உதவி செய்தீர். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற அனைவரையும் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும்.
மீதியான வேளைகளிலும் மாறாத ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9 முதல் 25 வரை. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9 முதல் 25 வரை. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோபாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தை விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் யோதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோபாபியரின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோபாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கொடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்பட நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோபாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோபாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினாலே அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம். அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோபாபியரே, கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதவனில் இஸ்ரவேலர் எழும்பி மோபாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்களை தேசத்துக்குள்
புகுந்து அங்கே மோபாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கிரரோசேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிப்படாது இருக்கிற போது கவன்காரன் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். வேத பாடம் முடிந்தாயிற்று. தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடல் பாடும்போது ஆண்டவர் திருப்பணிகளுக்காக காணிக்கைகளை படைப்போம். பாடல் இதழிலே 7வது பாடல்.
ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஒரு முறை கூட துதி ஆராதனையிலே பங்கு பெற்று சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். கர்த்தருடைய நிறைவான அருளையும் ஆசையும் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. சுருக்கமாக நம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட திருவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம், அதன் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் விரும்புகின்ற விலையேறப்பெற்ற ஒன்று ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை விரும்பாத ஒருவருமே இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள் என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, நம்முடைய தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல கல்வியை கற்றுத்தர வேண்டும், நல்ல பணிகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், படிப்படியான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுளும் கூட எண்ணாகமம் 24:1 தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் கடவுளும் விரும்புகிறார். இந்த செய்தியிலே ஆசீர்வாதம் பெறுவதற்கு 2 வழிகள், திருமுறை காட்டுகின்ற 2 வழிகளை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை எலிசா தீர்க்கதரிசியோடு தொடர்புடைய 2 சம்பவங்கள் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற போது நாம் பாடமாக படிக்க கேட்ட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு 7 நாளைக்கு பின்பு தண்ணீர் இல்லாமல் தவித்த 3 ராஜாக்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாளைக்கு பின்பு தண்ணீர் இல்லாமல் தவித்த 3 ராஜாக்கள். இந்த பகுதி நம் கருத்தாக படிக்கின்ற போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியாக இருக்கிறது. அதில் குறிப்பாக நாம் பார்க்கின்ற போது தேவனை தேடும் குணமுடைய யூதாவின் ராஜாவும், தேவனை தேடிவிட்டு பின்வாங்கிய இஸ்ரவேலின் ராஜாவும், ஆண்டவரை தேடாத ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து தங்கள் படைகளோடு யுத்தத்திற்கு செல்லுகின்றார்கள். 3 தேச படைகளாக தாங்கள் சேர்ந்து நிற்பதால் தங்கள் பொது எதிரியாகிய மோவாபை எளிதிலே ஜெயித்து விடலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் 7 நாளைக்கு பின்பு அவர்களுக்கும் அவருடைய குதிரைகளுக்கும் தண்ணீர் கிடைக்காமல் தவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். பாருங்க, 3 தேசத்து அரசர்கள் ஒரு தேசத்தை அரசரை வீழ்த்துவதற்காக அவர்கள் தங்களுடைய சுயம் சார்ந்து ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளாமல் சுய பலத்தை நம்பி செல்லுகின்றார்கள். கர்த்தர் அந்த 3 பேரையும் அடிக்கிறார். அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க கடவுள் விரும்புகிறார். பாருங்க, 7 நாட்களுக்கு பின்பு அவர்களுக்கும் அவருடைய குதிரைகளுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. மனித வாழ்வில் தண்ணீர் என்பது மிக மிக அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று. நாம் தண்ணீரை தினந்தோறும் பருகுகின்றோம். நம்முடைய ஜீவிதத்திற்கு தண்ணீர் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, இல்லையா? இங்கும் பாருங்க, 7 நாளைக்கு பின்பு அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல். அப்போதுதான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் ஆலோசனையின்படி அவர்கள் தேவ மனுஷனாகிய எலிசாவினுடைய ஆதரவை, தயவை நாடுகிறார்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்களில் படித்து பார்க்கின்ற போது எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தபோது இந்த எலிசா சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக சொல்லுகிறார். நிர்கதியாய் விடப்பட்ட ஒரு நிலை, தங்களுடைய சொந்த படைகள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நிலை, உலகம் சார்ந்த மக்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், உலகம் சார்ந்து கடவுளர்கள் கொடுத்த அந்த படைகள் மீது நம்பிக்கையுடையவர்களாக மோவாபை ஜெயித்து விடலாம் என்று சொல்லி செல்லுகின்றார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை அடிக்கின்றார். இப்போது தேவனுடைய தயவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல நிலைக்கு வந்தபோது தேவ மனுஷனுடைய உதவியை நாடுகின்ற போது கர்த்தர் பரத்திலிருந்து உதவியை இந்த
தீர்க்கதரிசி மூலமாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது பாருங்க, எலிசா சொன்னபடியே நடந்தது. அந்த 3 ராஜாக்களும் யுத்தத்திலே ஜெயிக்கின்றார்கள். அவருடைய தாகங்கள் தீர்க்கப்படுகிறது. இப்போது ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த யுத்த களத்தில் நிற்கின்றார்கள். மோவாபை வீழ்த்தினார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் முக்கியமாக ஒரு காரியத்தை கவனிக்க, உன்னிப்பாக கவனிக்க அல்ல சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தவறான ஐக்கியம், இதனால் உண்டாகும் மாம்ச பலன், இவை எல்லாம் தோல்வியில்தான் முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிற ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, இந்த 3 ராஜாக்களும் தங்கள் மாம்ச பலன் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தேவனை தேடிய போது ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டார்கள். இங்கு முழுமனதோடு கர்த்தரை தேடிய அரசர் யூதாவின் ராஜா. இவர் ஆண்டவரை மாத்திரம்தான் சார்ந்து இருந்திருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்ற இஸ்ரவேலின் ராஜாவுடைய தயவை நாடுகிறார். தேவனை தேடாத ஏதோமின் ராஜாவை, அவருடைய உதவியை நாடுகிறார். ஆகையால் தான் அங்கு தடுமாற்றம், அங்கு சலசலப்பு, அவர்களால் முன் வைத்து அவருடைய கால்களை முன்வைத்து செல்ல முடியாத ஒரு தடங்கல் ஏற்படுகிறது. ஆனால் தவறான ஐக்கியத்திலிருந்து விடுதலை அடைய ஆண்டவருடைய உதவியை ஒத்தாசை நாடிய போது கர்த்தர் அவர்களை நேர் வழியாக நடத்தி அங்கு வெற்றியை கொடுத்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக நாமும் மாம்ச பலத்தின் அபாத்திரத்தன்மை உணர்ந்து தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுகின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அடுத்தபடியாக இந்த ஆசீர்வாதத்தின் 2வது வழி என்னென்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது 7 தடவை தும்மி கண்களை திறந்த சிறுவன். அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 35 வரை வசனங்களை படித்து பார்க்கின்ற போது இந்த உண்மையை நாம் கண்டுகொள்கிறோம். எலிசா தீர்க்கர் திருப்பணியின் மூலமாக பல நாடுகளுக்கு, பல இடங்களுக்கு சென்று வருகிறார். இப்படிதான் சூனேமுக்கு சென்றபோது சூனேமியாள் என்று சொல்லுகின்ற தெய்வபக்தி நிறைந்த ஒரு செல்வந்த பெண்மணியை சந்திக்கின்றார். தேவனுடைய வார்த்தையின்படி இந்த பெண்மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த சிறுவன் இளம் வயதிலே இறையழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. பாருங்க, சுனேமியால் அந்த சமூகத்தில் குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, எலிசா தீர்க்கருடைய வார்த்தையின்படி அங்கு ஆண்டவர் அந்த தம்பதியருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த கொடுத்த குழந்தையும் சிறு வயதிலே, இள வயதிலே இறையழைப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வேதனையான அனுபவம். இப்போ தன்னுடைய மகன் மரித்து போனதினால் சுனேமியாள் ஆண்டோர் விரோதமாக எந்த முறுமுறுப்பு நிறைந்த வார்த்தைகளும் அவர் சொல்லவில்லை. இது ஒரு வாஸ்ட் ஏரியாவாகும். அதனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி தருகிறேன். மகன், தன்னுடைய ஒரே மகன், முதிர்ந்த வயதிலே பெற்றுக்கொண்ட ஒரே மகன் மரித்து போனான். அதனால் ஆண்டவருக்கு எதிராக அந்த சுனேமியாள் சொல்கின்ற பெண் எந்த ஒரு முறுமுறுப்பையும் கொண்டிருக்கவில்லை. ஒரு உறுதியான விசுவாசத்தோடு தெய்வ மனிதனாகிய எலிசாவினுடைய தயவை நாடுகின்றார். இப்போது எலிசா ஊழியத்தின் நிமித்தம் பல இடங்களிலே இருந்தபோது இந்த செய்தி அவருக்கு பகிரப்படுகிறது. இப்போது ஊழியத்தை முடித்துவிட்டு மறுபடியும் சுனேம் ஊருக்கு வந்தபோது இவர் வழக்கமாக தங்குகின்ற அறையிலே அவர் படுத்திருந்த கட்டிலில் தான் இந்த சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறான். அவன் மரித்து போன நிலையிலே இருக்கிறான். இந்த எலிசா தீர்க்கர் இந்த சிறுவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதுதான் நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதற்கொண்டு கருத்தாக படிக்கிறோம். எலிசா வீட்டிற்கு வந்தபோது இது அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்கள் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது 7 நாளைக்கு பின்பு தண்ணீர் இல்லாமல் தவித்த இந்த 3 ராஜாக்களுக்கும் ஆண்டவருடைய தயவின்படி, ஆண்டவருடைய கிருபையின்படி தண்ணீர் கிடைக்கிறது.
அங்கே மாபெரும் ஒரு விடுதலையை ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல குழந்தை மரித்து தீர்க்கருடைய அந்த அறையிலே கிடத்தப்பட்டிருக்கிறான். தீர்க்கர் ஆண்டவர் திட்டத்தின்படி சில காரியங்களை செய்த போது மரித்தவன் மறுபடியும் உயிர் பெற்றான். 7 தரம் தும்மி அவன் உயிர் பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, எப்போதுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய தயவை, ஆண்டவருடைய ஒத்தாசையை தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் என்னதான் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை விரும்பினாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல், ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் ஒன்றையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய தயவை நாம் அதிகமாக தேட நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம் இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவேர். பாருங்க, தன்னுடைய ஒரே மகன் மரித்து போன ஒரு நிலை. இப்போது ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தீர்க்கர் எலிசாவின் மூலமாக பிழைத்துக் கொள்ளுகிறான், உயிர் பெற்றுக் கொள்ளுகிறான். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு சமாதானம் அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். நாமும் நம்முடைய வாழ்வில் மெய்யான ஆசீர்வாதங்களை, நல்ல சமாதானத்தை கண்டுகொள்வதற்கு ஆண்டுடைய தயவை, உதவியை நாட அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சுய பலத்தின் அபாத்திரத்தன்மை உணர்ந்து தேவனை சார்ந்து நாம் நிற்க வேண்டும். இழப்பிலும் முறுமுறுக்காமல் ஆண்டவரை உறுதியாய் விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த துதி ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற நாம் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி அவர் நமக்கு தருகின்ற ஆவிக்குரிய நன்மைகளையும் உலகம் சார்ந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாழ்வில் எந்த சூழ்நிலையில், இக்கட்டுகளில், கஷ்டங்களில் நாங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இழப்புகளின் மத்தியில், துக்கம், கவலை, கண்ணீர்களின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்கிறீர். இந்த படிப்பினையை இன்றைய நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு நினைப்பூட்டினபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் இல்லங்களுக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத கடவுளுடைய நேச கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இரவிலே நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் எங்களுக்கு தாரும். புதிய நாளை சந்தோஷமாய் கண்டு புதுபலனோடு ஆண்டவரை துதித்து எங்கள் கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் அருள் தர மன்றாடுகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்று பெருமான சதா காலங்களிலும் தங்கி நிலவுவதாக.